என்னடா சொல்கிறீங்க? அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படியே நெஞ்ச பிடிக்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நியூஸ் தான் வெளியாகியிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி தான் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு டிசிஷன் வந்து லைக்கா நிறுவனம் எடுப்பாங்கன்னு. ஸோ ஏன் எடுத்திருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, எப்போ விடாமுயற்சி ரிலீஸ், இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் என்ன, என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜென்ரலாகவே அஜித் அவர்கள் திரைப்படம்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து வரும். அதுவும் வந்து சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சில டேட் ஒரு 6 மாதம் இல்லை 4 மாதம் தள்ளி தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்டைம் வந்து ஷூட்டிங் வந்து டிலே ஆகும், சம்டைம் வந்து வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ படம் மட்டும் கிடையாது, அஜித் திரைப்படத்தோட அப்டேட்டு. ஸோ வலிமை அப்டேட்டுன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க, துணிவு அப்டேட், அதை தொடர்ந்து விடாமுயற்சி அப்டேட். ஸோ அப்டேட் வர்றதும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ சமீப காலமாக அப்டேட் வந்து தொடர்ந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து அன்அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டை பற்றி. ஸோ நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம், விடாமுயற்சி திரைப்படம் வந்து இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது, ஒரு தல தீபாவளியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ தீபாவளி இல்லைனா வேறு ஏதாவது டேட்டா, நவம்பர் 14 அந்த மாதிரி டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுதா விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். அதுவும் கிடையாது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ லைக்கா நிறுவனம் ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து விடாமுயற்சி, வேட்டையன், அதுக்கப்புறமா வந்து இன்னும் இந்தியன் 3, இந்த 3 திரைப்படம் தான் இருக்குது. இந்த 3 திரைப்படமும் எப்படியாவது ஒரு பெரிய ஹிட்டை வந்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களாம். அதனால் வந்து இந்த 3 திரைப்படத்துக்கும் ஒரு பெரிய டைம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம், ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களாம். அதனால் வேட்டையன் திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து அடுத்த வருடம், அதாவது 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. அதே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தக் லைஃப் திரைப்படமும் வந்து வெளியாகிறது. ஸோ ஒருவேளை வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட மோத வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிற விடாமுயற்சியும் வந்து தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து வேட்டையன் திரைப்படத்துக்காக லைக்கா நிறுவனம் பர்சனலாக எடுத்த இது வந்து மகிழ் திருமணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. ஜென்ரலாகவே வந்து மகிழ் திருமணி அவர்கள் தன்னோட திரைப்படத்தை வந்து எடுத்து முடிக்க ரொம்ப கம்மியான காலம் தான் எடுத்துப்பாங்க. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து ஒரு பயங்கரமான காலம் வந்து எடுத்துப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட திரைப்படம் கூட 3 வருஷம் வந்து மகிழ் திருமணி அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தையும் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சாலுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஒரு 6 மாதம் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து இன்னுமே வந்து வரவில்லை. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்து மிக விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி அஃபிஷியல் அப்டேட் வரும். ஆனால் இப்போ எல்லாத்துக்குள்ளுமே ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கும், எப்படிடா விடாமுயற்சி திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, 2 படத்தை எப்படி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். ஸோ குட் பேட் அக்லி படக்குழுவும் வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வந்துட்டு அப்புறமா குட் பேட் அக்லி திரைப்படத்தை மே 1ஆம் தேதி சம்மர் விடுமுறைக்கு தல அஜித் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து வந்திருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் சேஞ்ச் ஆனதுனால வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டும் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வேட்டையன் திரைப்படம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ரிலீஸ் டேட் மாற்றத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் என்னடா சொல்கிறீங்க, அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படியே நெஞ்ச பிடிக்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நியூஸ் தான் வெளியாகியிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி தான் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு டிசிஷன் வந்து லைக்கா நிறுவனம் எடுப்பாங்கன்னு. ஸோ ஏன் எடுத்திருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, எப்போ விடாமுயற்சி ரிலீஸ், இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் என்ன, என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஜென்ரலாகவே அஜித் அவர்கள் திரைப்படம்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து வரும். அதுவும் வந்து சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சில டேட் ஒரு 6 மாதம் இல்லை 4 மாதம் தள்ளி தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்டைம் வந்து ஷூட்டிங் வந்து டிலே ஆகும். சம்டைம் வந்து வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ படம் மட்டும் கிடையாது, அஜித் திரைப்படத்தோட அப்டேட்டு. ஸோ வலிமை அப்டேட்டுன்னு சொல்லி ஸ்டெண்ட் பண்ணாங்க. துணிவு அப்டேட், அதை தொடர்ந்து விடாமுயற்சி அப்டேட். ஸோ அப்டேட் வர்றதும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ சமீப காலமாக அப்டேட் வந்து தொடர்ந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து அன்அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டை பற்றி. ஸோ நாம் எல்லாருமே நினச்சிருப்போம் விடாமுயற்சி திரைப்படம் வந்து இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது. ஒரு தல தீபாவளியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ தீபாவளி இல்லைனா வேறு ஏதாவது டேட்டா நவம்பர் 14 அந்த மாதிரி டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுதா விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். அதுவும் கிடையாது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ லைக்கா நிறுவனம் ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து விடாமுயற்சி, வேட்டையன், அதுக்கப்புறமா வந்து இன்னும் இந்தியன் 3 இந்த 3 திரைப்படம் தான் இருக்குது. இந்த 3 திரைப்படமும் எப்படியாவது ஒரு பெரிய ஹிட்டை வந்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களா. அதனால் வந்து இந்த 3 திரைப்படத்துக்கும் ஒரு பெரிய டைம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களாம். அதனால் வேட்டையன் திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து அடுத்த வருடம், அதாவது 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. அதே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தக் லைஃப் திரைப்படமும் வந்து வெளியாகிறது. ஸோ ஒருவேளை வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட மோத வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிற விடாமுயற்சியும் வந்து தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து வேட்டையன் திரைப்படத்துக்காக லைக்கா நிறுவனம் பர்சனலாக இது வந்து மகிழ் திருமணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. ஜென்ரலாகவே வந்து மகிழ் திருமணி அவர்கள் தன்னோட திரைப்படத்தை வந்து எடுத்து முடிக்க ரொம்ப கம்மியான காலம் தான் எடுத்துப்பாங்க. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து ஒரு பயங்கரமான காலம் வந்து எடுத்துப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட திரைப்படம் கூட 3 வருஷம் வந்து மகிழ் திருமணி அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தையும் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சாலுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஒரு 6 மாதம் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து இன்னுமே வந்து வரவில்லை. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்து மிக விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி அஃபிஷியல் அப்டேட் வரும். ஆனால் இப்போ எல்லாத்துக்குள்ளுமே ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கும், எப்படிடா விடாமுயற்சி திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, 2 படத்தை எப்படி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். ஸோ குட் பேட் அக்லி படக்குழுவும் வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வந்துட்டு அப்புறமா குட் பேட் அக்லி திரைப்படத்தை மே 1ஆம் தேதி சம்மர் விடுமுறைக்கு தல அஜித் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து வந்திருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் சேஞ்ச் ஆனதுனால வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டும் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப 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 ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வேட்டையன் திரைப்படம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ரிலீஸ் டேட் மாற்றத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.